ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரான் ஃப்ரை எப்படி நம்ம ரொம்ப ஈஸி மெத்தடில் செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ப்ரானை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத நான் காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரானுடைய தலையை தனியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கு மேலே ஓடு மாதிரி இருக்கும்ல, அதனுடைய உடம்புல இருக்க ஓடை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். இந்த வால் பகுதியில் இப்படி அமுக்குனிங்கன்னா லைட்டாக அது அழகாக பிரிஞ்சு வந்துடும். இப்போது ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. நடுவில் லைட்டாக கீறிக்குங்க. ஏன்னா அதுக்குள்ளே பிளாக்காக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம எடுத்தால் தான் நம்மளுடைய ப்ரான் ஒரு மாதிரி ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும் நம்மளுடைய டிஷ்ஷு. ஸோ இதை எடுக்காமல் விட்டுட்டோன்னா நம்மளுடைய ப்ரான் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும், நமக்கு பிடிக்காது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ப்ரான் க்ளீன் பண்ணுறது. இன்னும் ஒரு தடவை காட்டுறேன் பாருங்கள். அந்த தலையை தனியாக எடுத்துருங்க. அப்படி அந்த கால் பக்கத்தில் இருக்கிறதுல கை வச்சிங்கன்னா அழகாக அந்த இது ஓடு பிரிஞ்சு வரும். இப்போது வால் பக்கத்தில் பின்னாடி இருக்குல்ல, அந்த பக்கத்தில் நம்ம லைட்டாக பிடிச்சி ப்ரெஸ் பண்ணோன்னா பாருங்கள், லைட்டாக பிடிச்சி ப்ரெஸ் பண்ணோன்னா அது அழகாக கலண்டு வந்துடும் அந்த ஸ்கின்லேருந்து. இப்படி தான் நம்ம ப்ரானை க்ளீன் பண்ணணும். பாருங்கள், அதுக்குள்ளே பிளாக்காக ஒரு லைன் மாதிரி தெரியும். இப்போது நேராக நம்ம கட் பண்ணிவிட்டு அது கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக எடுத்துருங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் அது. நாங்கள் ஒரு 1/2 கிலோ ப்ரான் வாங்கியிருக்கோம். பாருங்கள், இப்படி தான் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அதுக்கப்புறம் 4-5 தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கணும். கடைசியாக வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3/4 ஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அந்த ப்ரானில் எல்லா பக்கமும் படுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போது மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை வாஷ் பண்ணிடுங்க. இப்போது நமக்கு எந்த ஸ்மெல்லும் வராது ப்ரான்லேருந்து. பாருங்கள், இப்போது நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நான் குழம்பு மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டிலே அரைச்சது. எல்லா டிஷ்ஷுக்குமே இது யூஸ் பண்ணுற மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஜெசி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போது இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக அந்த ப்ரானில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலரி விட்டுட்டு ஒரு 1 hour கிட்டத்தட்ட ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு நம்ம நார்மலாக எப்படி பொரிச்சு எடுப்போமோ அதே மாதிரி நான் நிறைய எண்ணெய் சேர்க்க மாட்டேன். இந்த அளவுக்கு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் ஒன்று ஒன்றா சேர்த்து 2 பக்கமும் திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறாங்களே நினைக்காதீங்க. இது ஒரே ஒரு தடவை எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், சரிங்களா? பாருங்கள், நான் போட்டாச்சு. இப்போது ஓரளவுக்கு ஒரு பக்கம் வெந்துடும், நமக்கு தெரியும்ல பார்க்கும் போதே. ஒரு 1-2 minutes போதும் ஒரு பக்கத்துக்கு. பாருங்கள், இப்படி ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்குங்க. இது எல்லா சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். இது வெறுமனையாக நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். டீ காஃபிக்கெலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 2 பக்கமும் திருப்பி போட்டாச்சு.
ப்ரான் வந்து ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வறுத்தெடுத்திங்கன்னா போதும். பாருங்கள் நம்மளுடைய ப்ரான் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம கலருக்கு எதுவுமே சேர்க்கலை, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதில் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிட்டு நம்ம இதை சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜெஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.